வணக்கம் நண்பா. நேற்று அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பராசக்தி படத்தோடைய டேட் வந்து ஜனவரி 10 சொல்லிட்டு நேற்றுலேருந்து போட்டு எஸ்கேவை பொழுது பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் சொல்கிறீங்க, ஒரு பக்கம் ஏன் எஸ்கே திட்டுறீங்க, எஸ்கே கஷ்டப்பட்டு வந்தார் இல்லைங்க, அவருக்கு நான் வழி கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டிங்க. இதில் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். எஸ்கே வந்தார் தான், கஷ்டப்பட்டு வந்தார் தான், உழைச்சி மேலே வந்தார் தான். ஆனால் உழைச்சி மேலே வந்தவங்களப்ப யாரை தூக்கி விட்டாங்க எல்லோரும் எட்டி உழைச்சிட்டு தான் போனார். இப்போ அதே மாதிரி தான் ஆர்டி ராஜா ப்ரொடியூசராக இருக்கட்டும், தனுஷ் அண்ணனாக இருக்கட்டும், பாண்டியராஜ் சாராக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாரையும் அவர் வளர்க்குறப்ப கூட வச்சுக்கிட்டு இப்போ வளர்ந்தோன்னு துரத்தி விட்டார். இப்போ நான் எதுக்கு இந்த சொன்னேன்னா, ஆர்டி ராஜான்னு ஒரு தயாரிப்பாளர் இருந்தார் நண்பா. சிவகார்த்திகேயனை வச்சு ரெமோ, வேலைக்காரன், சீமராஜான்னு சொல்லிட்டு 3 படத்தை எடுத்தார். ஒரு சில பிரச்சனைகளையும் மாட்டினாங்க. ஆர்டி ராஜா அவர்கள் வந்து சிவகார்த்திகேயனை எப்படி ப்ரொமோட் பண்ணாருன்னா, ஒரு அஜித் விஜய்க்கு அப்புறமா சிவகார்த்திகேயன் தான் அடுத்த ஜென்ரேஷன் ஹீரோன்ற ஒரு ஸ்தானத்தில் வச்சு ப்ரொமோஷன் பண்ணாங்க. அப்படிப்பட்டவருக்கு நீங்கள் இப்போ வளர்ந்த பிறகு ஒரு படம் கூட நீங்கள் கொடுக்கல. அது ஏன்? அது ஒன்று. இன்னொன்று, தனுஷ் சார் வந்து வளர்த்துட்டான்னு சொல்லிட்டு ஒரு மேடையில் சொல்கிறாங்க. அதாவது என்னை எல்லோரும் இப்படி தான் வளர்த்துட்டாங்கன்னு சொல்லி அடிக்க வச்சிட்டாங்க. நான்லாம் அப்படி யாரையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களே. நீங்கள் விஜய் டிவியில் இருக்கும்போது உங்களை சினிமாவில் கொண்டாந்ததே பாண்டியராஜ் சார் தான். ஆனால் ஒரு நண்பனுக்காக, ஒரு தம்பிக்காக வெற்றிமாறனோட அசிஸ்டண்ட்டுக்கிட்ட கதை கேட்டு அவர் தயாரிப்பாளர் ஆதாரம் எடுத்து உங்களை வச்சு ஒரு 2 பிளாக் பஸ்டர் கொடுத்தாரு. அது உங்களுக்கு அந்த நன்றி இல்லையா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். விஜய் அண்ணா, எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் ஒரு நடிகர் வந்து மேலே வரும்பொழுது இல்லை உள்ளே வந்து வரும்பொழுதெல்லாம் ஒரு நடிகர் வந்து எப்பயுமே சப்போர்ட் பண்ணதே இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ் சினிமாவில் விஜய் அண்ணனுக்கெல்லாம் பண்ணது ஒருத்தர் தான், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான். அதே மாதிரி உங்களை வந்து ஒரு சாதாரண நண்பன் அந்த 100வது சக்ஸஸ் மீட்லேயே அவர் சொல்லிட்டார். நீ தான் ஹீரோ ஆகிட்டல, இன்னும் அங்கே என்னடா பண்ணுறேன்னு. அது எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை. அப்போ அவர் எங்கேயோ 52 படம் பண்ணிகிட்டு இருக்கார். நீங்கள் அப்போ ஒரு மனங்கொத்தி பறவை, மெரினா சொல்லிட்டு 2 படம் தான் பண்ணீங்க. அப்போயும் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு உங்களுக்கு ஒரு அண்ணனாக சொன்னார். அது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? நான் சொல்கிறது எஸ்கேவோட ஃபேன்ஸ்க்கு. சிவா விட்டுரு, சிவா வந்து இன்னும் அழுத்தத்தில் இருக்காருன்றது தெரியும். எஸ்கேவோட ரசிகர்களுக்கு நான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு இது தெரியலையா? கண்டிப்பாக அப்போ வந்து உங்களுக்கு அப்போ பாராட்ட மட்டும் உங்களுக்கு குலோப்ஜாம் மாதிரி இனிச்சிது. இப்போ ஒரு விமர்சனம் பண்ண உங்களுக்கு எதிர்க்கிறீங்க. அப்போ அதே மாதிரி விஜய் டிவி அவார்ட்ஸில் வந்து அவர் பிடிச்சிட்டாரு, கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாருன்னு சொல்லி ஒரு அன்பாக சொன்னார். அது எவ்வளோ பெரிய வார்த்தை. அதுக்கு ஒரு தெரியலையா கண்ணுக்கு? வேலைக்காரன் டைமில் அந்த காவேரி இஷ்யூ டைம்லாம் ஒன்றா பேசிட்டு அப்போ டான்ஸ் நல்லா ஆடுறியா, சூப்பராக பண்ணுறியான்னு தட்டி கொடுத்தாரு. அப்போ உங்களுக்கு தெரியலையா விஜய் நான் நல்லவர்னா அவர் ரசிகர்கள் நல்லவர் தெரியலையா? இதை விட மிஸ்டர் லோக்கல் படம், சீமராஜா படம், பிரின்ஸு படம், அது 3 படமும் எஸ்கேவோட கெரியரையும் முடிக்க பார்த்த படம். எல்லாம் ரவுண்டு கட்டினாங்க உங்களை போட்டு. அந்த நேரத்தில் தளபதி ரசிகர்கள்னு நாங்களாம் உள்ளே பூந்து அப்பா நம்ம புள்ளப்பா அவர் வந்தாருப்பா, நம்ம தட்டி கொடுப்பா சொல்லிட்டு தட்டி கொடுத்தாரு. அது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? இதை விட அல்ட்டி என்னன்னா, கோட் படத்தில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுத்தாரு. அதாவது அந்த படத்தோடைய துப்பாக்கி கொடுக்குற சீன் வந்து ஸ்டார்டிங்கில் நாங்களும் ஓகே இந்த மாதிரி அடுத்தது கொடுக்குறாங்க, அது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். டைரக்டர் ஸ்கிரிப்ட் பேப்பரில் இல்லாதது விஜய் அண்ணா சொன்னார். துப்பாக்கியை பிடிங்க சிவான்னு சொல்லிட்டு என்ன சொல்லிடு. அது சீன் பேப்பர் என்ன இருந்துச்சு, இங்கே பிடிங்க எதுவும் சுற்றாதீங்க அப்படின்னா சீன் பேப்பர் இருந்துச்சு. ஆனால் விஜய் அண்ணாவே ஆட் பண்ணார், துப்பாக்கியை பிடி சிவா. அது எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை. எவ்வளோ ஒரு நடிகரை சொல்லுவாங்களா? ஃபஸ்ட்டு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாரு தளபதி அண்ணா வந்து. அப்போல்லாம் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் அமரன் படத்தை, அமரன் வந்து சூப்பர் படம், அது நல்ல பயோபிக்கு, நார்மலாக ஓடின படம், ஓடிடும் எப்படியா இருந்தாலும். ஆனால் அந்த படத்துக்கு நீங்கள் இந்த ப்ரொமோஷனாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. சரி, நாங்கள் அதையும் நாங்கள் கேட்டுக்கல, ஒரு தம்பின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். அதே மாதிரி மதராசிக்கு நீங்கள் அப்படியே அதை ப்ரொமோஷன் பண்ணிட்டீங்க. பராசக்தி வந்து கிளாஷுக்கு வரதால பயம் ஒன்றுமே இல்லை. உண்மையான ஸ்டார்டம் தளபதி ரசிகர்கள்லாம் யாருன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க, அது வேற கதை. ஆனால் இது அண்ணனுடைய லாஸ்ட்டு படம், ஒரு லாஸ்ட் எமோஷ்னல் ஃபிலிமு. அதுக்கப்புறம் அரசியலுக்கு போயிட்டார். அது அரசியல் ரீதியாக அழுத்தங்கள் இருக்கும் தான். ஒருத்தன் 10 பேரை எதிர்த்தானா வீரன், 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை எதிர்த்தானா அவன் தலைவன், எங்கள் தலைவனாக ஆகிட்டார். இப்போ அது வேறு கதை, நிறைய அழுத்தங்கள் வருது. நீங்கள் நேற்று அந்த இன்ஸ்டாகிராமில் அம்மா பேசலாமா, அது நீங்கள் கேட்கலாம், நீங்கள் மட்டும் பேசலாமா ப்ரோ அப்படின்னு. ஆமாம், என்னை பொறுத்த வரைக்கும் 2 ஃபேன்ஸும் செய்கிறது தப்பு தான். இது வந்து அதாவது நீங்கள் இஷ்டத்துக்குன்னு இல்லாமல் அந்த யாஷ் எஸ்கே குயிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியில் நான் பார்க்குறேன். இந்த வீரம் படத்தில் ஒரு காமெடி தம்பிராமையை வச்சு இந்த கேடுகட்ட கேரக்டர் ஊடுகட்டு அடிக்கலாம்டா சொல்லிட்டு ஆர்கே எஸ்கே ஏகே, அதாவது ரஜினிகாந்த், சிவகார்த்திகேயன், அஜித்குமார் இப்படி அந்த ஃபோட்டோவை போட்டு அடிக்கிற மாதிரி ஒரு போஸ்ட்டு போட்டுக்கிறீங்க. அந்தளவு உங்களுக்கு தைரியமாகிடுச்சடா உங்களுக்கு? ஒரு நன்றி இல்லை, ஒரு மரியாதை இல்லை. எவ்வளோ பெரிய நடிகர், ஒரு நன்றியும் இல்லை. அப்புறம் நீங்கள் எங்கேயும் கேட்கலாம். ஆமாம், என்னை கேட்டால் 2 பேரும் சேர்த்து தப்பு தான்.
என்ன சொல்கிறதுனே தெரில. ஏன்னா உங்களுக்கு இன்னும் ஜேர்னி நிறையா இருக்குது. இன்னும் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது அரசியலில். இந்த பராசக்தி ஹிட் ஆகிடுச்சுன்றதால இன்னும் நினைக்கிறீங்க. விஜயண்ணாலாம் எவ்வளோ பார்த்துட்டாரு பிரச்சனை. என்ன பண்ண போகிறீங்களோ தெரில, போங்க. ஆனால் ஒரு நாள் தளபதியோட ரசிகர்களோட தாவேக்கா தொண்டர்களோட சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படும். அன்றைக்கி எங்கள் தலைவர் என்ன செய்வாரோ செய்வார் பார்.